தமிழ்நாட்டுல தர்மசலா அப்படிங்கிற ஒரு கோவிலை சுற்றி நிறைய ஆண் பெண்கள் சேர்ந்த சடலங்களை புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க ஆல்ரெடி பணிபுரிஞ்ச தூய்மை பணியாளர் ஒருத்தவர் அப்ரூவல் ஆனாரு. இங்க நிறைய பேரை கொண்டு புதைச்சிருக்காங்க இந்த இடத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த கை காட்டி அப்ரூவல் ஆனாரு. அந்த கேஸ் வந்ததும் கர்நாடக பகுதியும் சரி தமிழ்நாடு முழுவதும் பெரிய பேச்சு பொருளா இருந்தது. பட் இது என்ன சொன்னாங்கன்னா, இது தர்மசலா கோவிலை களங்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி எங்கேயுமே சோசியல் மீடியாவிலையும் சரி நியூஸ் பேப்பரும் சரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரையும் போயிட்டு தடையெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதனால நிறைய சேனல்ஸும் இதை பத்தி பேசல. பட் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப என்ன விஷயம், இப்ப உங்களுக்கு அந்த விசில் ப்ளோவர் ஃபர்ஸ்ட் சாட்சியமா வந்த அவர் நிறைய இடத்த சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு 13 இடத்த மார்க் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் செக்அப் பண்ணி சில இடத்துல எலும்புக்கூடுகள் இருந்தது, சில இடத்துல எலும்புக்கூடுகள் எதுவும் கிடைக்கல, சில இடத்துல எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருந்தது, தலை மண்டை ஓடு எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்தாங்க. அது மாதிரி 13 இடத்த மார்க் பண்ணி இது இப்ப 13வது இடமும் இப்ப செக் பண்ண போறாங்க. மற்ற எல்லா இடமும் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன விஷயம் உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னா, இப்போ அந்த விசில் ப்ளோவருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் தான் இருந்தது. அதுல அவர் ஃபுல்லா அவரு முகத்தை கூட காட்டல. ஏன்னா முகம் தெரிஞ்சா அவங்களை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அது முகத்தை காட்டாம இதுவரையும் முகத்தை காட்டல. பட் ஒவ்வொரு விஷயமா அங்க வர வர நிறைய பேர் முன் வராங்க அந்த விஷயத்த பத்தி பேச. அதை பத்தி தெரிஞ்சவங்க ஜெயந்தன் சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அது மாதிரி ஒரு பெண் அது மாதிரி புதைச்சாங்க இந்த இடத்துல அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அது இல்லாம புக்காரம் கவுடா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்திருக்காரு. இதை பத்தி எனக்கும் தெரியும், புதைச்சதை நானும் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்ல வந்திருக்காரு. வர்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர் கூட. போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அது எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் டீம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐடின்னு ஒரு டீம் போட்டு அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்க ஒரு கேஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐடி டீமுக்கு ஃபார்வர்ட் ஆகும்.